தேவர் புரளாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழோதி நாலாயிரம் சொல்லி தாழ்வடங்களாக முச்சங்கத் தமிழணிந்து தீவினை நீக்கும் திருமந்திரம் சொல்லி காவிய மாமணி கம்பமுடி கவித்து ஆவி உருக்கும் அருப்பாவால் அர்ச்சித்து பூவித்திருப்புகழை கூத்தாடி கும்பிட்டு தேவாதி தேவனடி சேர்ந்திடோம் எம்பாவாய். பங்கையத்து குமரி முனை பாதம் சேர்த்தாள் பைமுடி வேங்கடத்தை புனைந்து அங்கு ஆர்த்தாள். பொங்கி வரும் காவிரியை இடையில் கோத்தாள். புறம் மூன்றும் கடல் கண்ணீர் பொலியாத்தாள். மங்களமாம் மேலை மலை செங்கோல் கொண்டாள். மலர் மொட்டு லங்கையினை மகளாய் பெற்றாள். எங்கள் குலத் தெய்வதமாம் எமக்கு வீடு இளமை குன்றா கண்ணியங்கள் தமிழர் நாடு. அன்பார்ந்த மேடையிலே இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கவிதாம்மா அவர்களே, உலக திருக்குறள் பேரவையை தொய்வின்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு இளவல் மாணவர்மன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சை மாநகரத்தின் ஆணையர் சரவணகுமாரி அவர்களே, ஒரு புறம் சரவணகுமார், ஒரு புறம் செந்தில்குமார். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, இலக்கிய மாமணி கம்பன், அந்த கம்ப மாமணி விருது எனக்கு கிடைத்தது. கம்ப மாமணி விருது எனக்கு கிடைப்பதற்கு முதல் காரணமாக இருந்தது எங்கள் ஐயா பாவலர் ஐயா அவர்கள். ராமாயணத்தை தஞ்சை நகர கம்பன் கழக சார்பாக ராமாயணத்தை முழுமையாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மாமன்னன் ராஜராஜன் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய தென்சிறகில் இருக்கக்கூடிய புல்வெளியில் அமர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்த காலத்தில், அப்போது நான் பல்கம் உயர்நிலைப் பள்ளியில தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த நிகழ்வுக்கு வருகை இருந்த போது ஐயா அவர்கள் என்னை பார்த்து, நான் வகுப்பை தொடங்கி வைக்கிறேன், மற்ற எல்லாவற்றையும் மீதோடைந்து கொள்கின்ற ஐயா அவர்கள் எனக்கு சொன்னார்கள். ஐயா, என்ன இது மாதிரி பெரிய சுமையை என் தலையில வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீ செய்வே, நீ தைரியமா செய்யி, நான் அப்பப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார்கள். ஐயா அவர்கள் பணியை தலைமையில் கொண்டு கம்பராமாயணத்தில் 10,365 செய்யுட்களை 369 வகுப்புகள் நான் நடத்தியதன் காரணத்தால் தான் அந்த கம்பர் மாமணி விருதை புதுக்கோட்டை கம்பன் கழகம் எனக்கு அளித்தது. 18ஆம் தேதி இலக்கிய மாமணி விருதை தமிழக அரசு தந்தது. 23ஆம் தேதி புதுக்கோட்டை கம்பன் கழகம் எனக்கு கம்பன் மாமணி விருதை தந்தது. இந்த இரண்டு நிகழ்வையும் ஒன்றாக இணைத்து
எனக்கு புறநெறி செம்மல் விருதை வழங்கிய அந்த கல்வி முறையில் கூட புறநெறி செம்மல் அப்படி இந்த உலக திருக்குறள் பேரவை நடத்தக்கூடிய எந்த அளவுக்காக இருந்தாலும் சரி, தம்பியுடைய தந்தையார் நடக்கும் போது திருக்குறளிலே பண்புடைமை அதிகாரத்தை நடத்த சொன்னார். 8 தொகையில் நற்றினையை நடத்த சொன்னார். 10 பாட்டில் பொருளாற்றுப்படையை நடத்த சொன்னார். அதெல்லாம் பகுதி பகுதியாக விட்டார். தம்பி அவர்கள் தான் புறநானூரை முழுமையாக நடத்துங்கள் என்று உலக திருக்குறள் சார்பாக, உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நீங்கள் அத்தனை பேருமே, பெரும்பாலும் இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் சார்ந்தோர் அத்தனை பேரும் அந்த வகுப்புக்கு வந்திருந்து அதெல்லாம் போன கதை. இன்றைய தினம் நாம் பேச இருப்பது வள்ளுவ பெருந்தகை 66வது அதிகாரமாக சொல்லி இருக்கக்கூடிய வினை தூய்மை என்ற அதிகாரத்தினுடைய பொருளை இப்போது கொஞ்சம் நாம் பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் தான் நாம் இருக்கிறோம். தூய்மை என்பது அவாயின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும் என்பது திருக்குறள் தூய்மைக்கு தரக்கூடிய விளக்கம். தூய்மை என்று சொன்னாலேயே இது மனத்தில் ஆசை இல்லாமல் இருப்பதுதான். தூய்மை என்பது அவாவின்மை. அது எப்படி வரும் என்றால் மற்றது வாய்மை வேண்ட வரும் என்று சொன்னார். அந்த வினை தூய்மை அதிகாரத்தை 66வதாக வைத்த வள்ளுவ பெருமகன் 65வது அதிகாரமாக சொல்பன்மையை வைத்தார். அது போன வகுப்பிலே நாம் படித்தோம். போன வகுப்பில் நம்ம படித்தது சொல். இந்த வகுப்பிலே நாம் படிப்பது வினை. மனம், அம்மா அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், மனம், வாக்கு, காயம் என்ற 3ம் சேர்த்துதான் ஒரு மனிதனை உருவாக்கும் என்று. வாக்கை பற்றி போன வகுப்பில் படித்தோம். இந்த வகுப்பில் மனத்திலே இருக்கக்கூடிய தூய்மையை பற்றி படித்தோம். துணை நலம் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார் முதல் குறள்ல, துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். மேடையில் இருந்து கொண்டு பார்க்கிறேன், உங்களை எல்லாம் நான் என்னுடைய துணை நலமாக கருதி கொள்கிறேன். அதனால் எனக்கு ஆக்கம் கிடைக்கும். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். ஆக்கம் என்றால் செல்வம். துணை நலம் செல்வத்தை மட்டும்தான் தரும். நாம் செய்கின்ற வினை நலம், அதை மாற்றம். அந்த வார்த்தை துணை நலம், நல துணை, நல்ல துணை. வினை நலம், நல்ல வினை. நல்ல துணை ஆக்கம் தரும், நல்ல வினை வேண்டிய எல்லாம் தரும். சொல்வார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவும் ஈண்டு முயலப்படும். அந்த எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடியது நாம் செய்யக்கூடிய வினை நலம், நல்ல வினை. அது தூய்மையான வினை, கள்ளம் கபடமற்ற வினை, களங்கமற்ற வினை, அடுத்தவனுக்கு கேடு சூடாத வினை. அந்த வினை நமக்கு எல்லாவற்றையும் தரும். முதல் குறள். அடுத்த குறள், என்றும் ஒருதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை. புகழோடு நன்றி. இந்த ஒடு என்ற 3ஆம் வேற்றுமை உருவை தொல்காப்பிய பெருமகன் சொல்லுவார். 2 பொருளை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது எந்த பொருள் உயர்ந்த பொருளோ அந்த பொருளோடு தான் ஒடு என்கின்ற உருவை சேர்க்க வேண்டும்.
ஆசிரியரோடு மாணவன் வந்தான். புலியோடு பொருத மான் யானை. ஆற்றல் நிறைந்த ஒரு பொருளாகிய புலியோடு சண்டையிட்ட யானை என்று ஒடு என்பது புகழோடு நன்றி பயவாவியல் என்றும் ஒருவுதல் வேண்டும். எப்போதும் அதை நாம் நீக்கிவிட வேண்டும். ஒன்று, நாம் செய்கின்ற வினையால் புகழ் கிடைக்க வேண்டும், இல்லையா நன்மை கிடைக்க வேண்டும். புகழும் நன்மையும் தராத செயலை இன்றல்ல நாளையல்ல என்றும் ஒரு உதல் வேண்டும். இதுதான் இரண்டாவது குறளிலே வள்ளுவர் சொல்லும். வாழ்க்கையில நன்மையையும் புகழையும் நமக்கு நல்காத எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது. அடுத்த குறளிலே சொல்லுவார், ஓதல் வேண்டும் ஒளிமாடும் செய்வினை ஆதும் என்னும் அவர். மேலே வர வேண்டும், இன்னும் உயர வேண்டும், பின்னும் உயர வேண்டும், வளர வேண்டும், வளர்ந்து உச்சத்தை தொட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தனக்கு புகழ் தராத எந்த செயலாக இருந்தாலும் சரி அதை நீக்கிவிட வேண்டும் என்று ஓதல் வேண்டும். ஓதல் வேண்டும்னா படிக்க வேண்டும் ஒரு பொருள் இருக்கு. மேல சொன்ன பிறகு இரண்டாவது பொருளை சொன்னதே என்றும் ஒருமுதல் வேண்டும். அந்த ஒருமுதல்னா நீக்குதல். இங்கே ஓதல்னாலும் நீக்குதல். ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல், நீக்காமல் செல்லும் இடமெல்லாம் செய்ய வேண்டும் என்று அருள்வலியுறுத்தலை அறத்திலே அங்கே சொல்லியிருப்பார். அதை போல நமக்கு ஒளி என்ற சொல்லுக்கு புகழ் அர்த்தம். புகழை தராத எந்த செயலாக இருந்தாலும் சரி ஓதல் வேண்டும். ஒளி மாழும் செய்வினை. மாழும் என்றால் மங்கச் செய்யும், பொலிவு அழியச் செய்யும், பொலிவை இழக்கச் செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியம் ஒளி மாழும் செய்வினை ஓதல் வேண்டும் என்பது மூன்றாவது பொருளாக வள்ளுவர் பெருந்தகை அந்த வினை தூய்மை அதிகாரத்தில் நமக்கு சொல்லுவார். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். இந்த பொருள் எவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார் பாருங்கள். இடுக்கண் என்ற சொல்லுக்கு துன்பம் அர்த்தம். துன்பத்தை தரக்கூடிய சொல் தமிழிலே கண் என்று முடியக்கூடிய சொல் 5 சொற்கள் இருக்கின்றன. இடுக்கண் என்றாலும் துன்பம்தான், புங்கண் என்றாலும் துன்பம்தான், பழங்கண் என்றாலும் துன்பம்தான், முருகன் என்றாலும் துன்பம்தான். இடுக்கண், பழங்கண், முருகன், இன்னொரு கண் இருக்கிறது அலக்கண். சின்ன பிள்ளைங்க இதை கொஞ்சம் குறிச்சிட்டா நல்லா இருக்கும். எங்கேயும் இதை நீங்க சேர பார்க்க முடியாது. நான் சேர்த்தேன். இடுக்கண், அலக்கண், புங்கண், முருகன், பழங்கண். எதுக்காக தமிழன் கண் என்று முடியக்கூடிய சொல்லை துன்பத்தை குறிக்கக்கூடிய சொல்லுக்குள்ளே வைத்தான் என்றால் நமக்கு நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை நமக்கு வெளியே காட்டக்கூடியது கண்ணுதான்.
நீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புண்கண் நீர் பூசல் தரும். இங்கே புண்கண் வருவதல்ல, துன்பப்பட்டு அடுத்தவன் அடையக்கூடிய துன்ப துயரங்களை கண்டு மனம் இலகி மனம் உருகி அவன் படக்கூடிய பாட்டுக்காக தான் இறக்கப்பட்டு வடிய கண்ணிலிருந்து வடியக்கூடிய அந்த புண்கண்ணீர் இவன் அவனிடம் அன்பு உள்ளவன் என்பதை ஊருக்கு காட்டும், உலகுக்கு காட்டும். பூசல் தரும்னா வெளியே காட்டும்னா அந்த புண்கண்ணீர் பூசல் தரும். இங்கே இடுக்கண் சொல்றாரு பாருங்க. இடுக்கண் வருங்கால் ஒரு அதிகாரமே இருக்கு. இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. அந்த அதிகாரம் முழுக்க துன்பம் வரத்தான் செய்யும். உட்காந்துருக்காங்கள ஆணையர் அவர்களுக்கு வராத துன்பம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு துன்பப்படத்தான் நம்ம இருக்கோம். துன்பத்தை சமாளிப்பதுதான் திறமையை தவிர துன்பத்தை கண்டு ஒரு மூலையில பாதித்து முட்டாட் போட்டு ஒப்பாரி வள்ளுவரே சொல்ற இடுக்கண் வருங்கால் நகுக. நான் வல்லத்துல பையன் ஒன்று சொல்லுவேன், நகுகிற சொல்ல மாட்டார் பாருங்க. அதுக்கு நான் பையன்களுக்கு விளக்கமா இடுக்கண் வருங்கால் இடுக்கண் வருங்கால் அப்படி அப்படி கேலியா சிரிக்கணும். நீ இடுக்கணுக்கு இடுக்கண் படுப்பர் இடுக்கணுக்கு இடுக்கண் படாதவர். அதான் வள்ளுவர். துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பான். துன்பம் நமக்கு வர்றது துன்பத்தை கொடுக்க வரும். அந்த துன்பத்தை கண்டு துன்பப்படாமல் இருந்தால் இவர்கிட்ட நம்ம பாய்ச்சல் பழிக்காது அப்படின்னு சொல்லி துன்பம் ஓடி. துன்பத்தை கண்டு துன்பப்படம் இடுக்கண் படினும் துன்பம் வந்தாலும் படுதல்னா தோன்றுதல் அர்த்தம். இடுக்கண் தோன்றினாலும் இழிவந்து செய்யார். கேவலமானவற்றை, கீழ்த்தரமானவற்றை, மட்டரகமானவற்றை, நம்முடைய புகழை மங்கை செய்யக்கூடியவற்றை எவ்வளவு காலம் பாடுபட்டு தனக்கு ஒரு அழுக்கு வந்து விடாமல், ஒரு மாசு மறு வந்து விடாமல் நம்முடைய நலத்தை பேணிக் கொண்டிருக்கிறோம். அந்த சூழலில் ஒரு இடுக்கண் வந்து அதை குறைத்து விடுமையானால் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார். யாரும் அடுக்கற்ற காட்சி நின்னா காலை உதச்சி நின்னா முன்ன பின்ன அசையக்கூடாது. பெரிய சுனாமி வந்தா கூட சரி, செத்தாலும் சாகுமே தவிர அதுக்காக அசைஞ்சு கொடுக்கக்கூடாது. வியாபாரத்தில் அப்பர் பாடுவார், வானம் துளங்கியன் மண் கம்பமாகியன் தானம் குலைந்து தலை தடுமாறியன் தன்கடலும் மீனம் விழியன் விரிகடல் வேகியன் வேலை நஞ்சு உண்டு ஊனம் ஒன்று இல்லாத உத்தமன் காட்பட்ட தொண்டர்க்கே. அப்பருக்கு வராத தொல்லையா? நால்வரிலே மிக மிக தொல்லையை அனுபவித்தவர் அப்பர் தான். அவர் சொல்றாரு, வானம் துளங்கியன். வானமே கீழது மேலதாகவும் மேலது கீழதாகவும் திசை மாறி அசைந்தால் என் வானம் துளங்கியன் மண் கம்பமாகிய. கம்பம்னா அசைந்து. ஆனா பூ கம்பம் அப்படின்னு சொல்றதுல பூமி அசைவு.
மண் கம்பமாகிய. ஏன்னா பெரிய இழப்பை, பெரிய துயரத்தை தருவது இந்த பூகம். மண் கம்பமாகிய தானம் குலைந்து தலை தடுமாறியன். எத்தனை அம்பநாட்டாழ்வார் சொல்லுவாரு, கடவுள் பாடும்போது சொல்லுவார், இரவு நண்பகலாகியன் பகல் இருள் அராய் இரவாகியன் இரவி என் திசை ஏகியன் கடல் ஏழும் ஏரில் என் பற்றில் என் மரபுதங்கிய முறவை மேடிய மன்னர் கோயில் என் ஆகியன் பழமையின் ஒரு சோழ மண்டல வாழ்க்கை காரணமாகவே கருது செம்பொனின் அம்பலத்தில் ஓர் கடவுள் நின்று நடிக்குமே காவிரி திரு நதியிலே ஒரு கருணை மாமுகில் துயிலுமே கருவுயர்ந்திடு புதுவையம்பதி தங்கும் மாடிய சேகரன் சங்கரன் தரு சடையன் என்றொரு தரும தேவதை வாழவே. இந்த உலகத்தை படைச்சு விட்டமே, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சிவனும் விஷ்ணுவும் வந்தாங்க. அதுல வந்த முதல் இடம் சோழ நாட்டுக்கு தான் வந்தாங்க. வந்தா இந்த சோழ நாட்டில் உள்ள மக்கள் யாருமே கவலைப்பட்டதா தெரியுது. சொல்றாரு, இரவு பகலானால் என்ன, பகல் இரவானால் என்ன, சூரியன் 8 திசையிலையும் மாறி மாறி உதிச்சால் என்ன, இரவி என் திசை ஏகியன் கடல் 7 கடலும் பொங்குனால் என்ன பத்துனால் என்ன. இந்த சோழ மண்டலத்தில் வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த துயரமும் வரவில்லை. சோழ நாட்டு மக்கள் யாரும் வாடியதாக தெரியவில்லை. யாருடைய முகத்திலும் வாட்ட ரேகை படியவில்லை. இதை பார்த்த உடனேயே சிவபெருமான் நமக்கு இங்கே வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் சிதம்பரத்தில் அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். காக்கும் கடவுளாகிய விஷ்ணு சோழ நாட்டில் நமக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி காவேரி ஆத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டார். கம்பநாட்டாளா சொன்னார் பாருங்க, கருது செம்பொன்னின் அம்பலத்தில் ஓர் கடவுள் நின்று நடிக்குமே காவிரி திரு நதியிலே ஒரு கருணை மாமுகில் துயில். எப்படி கம்பர் தன்னுடைய ஆற்றலை காட்டித்தார் பாருங்க. நதி அதுல மேகம் தூங்குறான். காவிரி திரு நதியிலே ஒரு கருணை மாமுகில் துயிலுமே. இதுக்கெல்லாம் காரணம் என்னடா, கரு உயர்ந்திட புதுவையம்பதி தங்கும் ஆடிய சேகரன் சங்கரன் தரு சடையன் என்றொரு தர்ம தேவதை வாழவே. சடையப்ப வள்ளல் என்கின்ற ஒரு தர்ம தேவதை இருக்கின்ற காரணத்தால் 7 கடலும் ஏறினால் என்ன, பற்றினால் என்ன, இரவி 8 திசையையும் மாறி மாறி உதித்தால் என்ன. அப்படி என்ற அவர் பாடியதை போல ஐயா அப்பரடிகள் சொல்றாரு, வானம் துளங்கியன் மண் கம்பமாகியன் தாடம் குலைந்து தடுதருமாறி தலை தடுமாறியன். காலமேகத்தை பார்த்து ஒரு புலவர் ஈ ஏற மலை குலுங்கியதா ஒரு பாட்டு பாடுறாங்க. நல்லா யோசிக்கணும் ஐயா. ஒரு ஈ அது உட்காந்துச்சான் ஒரு மலை மேல, அந்த மலை நடுங்கிச்சான். அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறான். அவன் உடனே காலமேகம் பாடுறான், மலை மட்டும்தானே குளிர்ந்துச்சுன்னு பாட சொல்ற, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ, என்னென்ன குளிர்ந்துச்சுன்னு சொல்றேங்க. வாரணங்கள் 8 திசைகளில் இருக்கக்கூடிய அஷ்டதி கண்டங்கள் என்று சொல்லக்கூடிய பூமியை தாங்கிக் கொண்டிருப்பதாக கருதப்படக்கூடிய அந்த 8 யானைகளும் நடுங்குச்சான். வாரணங்கள் 8 மலையில மிகப்பெரிய மலை மேருமலை, மகவேருவும் மலையும்
தாரணியும் இந்த பூமியும் எல்லாம் சலித்தனவார். குளிர்ந்துச்சுன்னா சொல்லணுமா? இப்ப சொல்றான் சலித்து. ஏன் சலித்தனவார்? எப்போ அப்படின்னா நாரணனை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் ஈ வைத்த போது, ஆயர்வாடியிலே யசோதை வீட்டிலே வளர்ந்த கண்ணனை கோபியர்கள் அவனை பற்றி தாறுமாறாக திறந்தோறும் வந்து யசோதா பிராட்டியாரிடம் சொல்லும் போது கோபம் கொண்ட பிராட்டியார் மத்தால ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. அப்ப அவன் உடம்புல ஒரு புண்ணு உண்டாயிடுச்சான். அந்த புண்ணு மேல ஒரு ஈ உட்கார்ந்துச்சான். உட்கார்ந்த உடனே அவனுடைய உடம்பு நடுங்குச்சான். அவன் உடம்பு நடுங்கின உடனே இந்த உலகத்துல உள்ள எல்லாமே நடுங்குச்சுன்னு சொன்னார். அந்த மாதிரி ஐயா சொல்றாரு அப்பர், வானம் துலங்கியன் மண் கம்பமாகியன் வையகமும் தானம் குலைந்து தலை தடுமாறியன் தன் கடலும் மீனம் விழியன். அந்த கடலுக்குள்ள ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நட்சத்திர கூட்டங்களும் விழுந்தால் என்ன, மீனம் விழியன் விரி கடல் வேகினேன். கடல் வெந்தா என்ன, வேலை நஞ்சு உண்டு ஆழ்கடலிலே வந்த நஞ்சை சாப்பிட்டு விட்டு எந்த சேதாரமும் இல்லாமல் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய சிவனை வழிபடக்கூடிய அவனுடைய தொண்டர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை. அவனுக்கு தான் வேறு நடுக்கற்ற காட்சி. அவன் எதற்கும் அசையாமல் எதற்கும் அஞ்சாமல் கலங்காமல் மலையே குலைத்தாலும் நிலைகுலையாமல் இருக்கக்கூடியவனுக்கு இடுக்கண், அப்பேற்பட்டவனுக்கு இடுக்கண் வந்தாலும் இழிவந்த செய்யார். கேவலமானவற்றை திருத்தரமானவற்றை அவன் செய்யவே மாட்டான். அன்பெருதற்பினை குங்குழு பற்றுமோ வானை ஒருமான் தாருமோ வலி உள்ள புலியை ஓர் எலி எடுத்திடுமோ பெரிய வரையை ஒரு ஈச்சிறையினால் துன்புற அசைக்குமோ பச்சிர தூணொரு துரும்பினால் துண்டமாமோ தன் புகழ் சென்னையில் கந்த கோட்டத்துள்வள தலமோங்கு கந்த வேளே தலமும் தன்முகத்துய்ய மணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. ஐயா பாடினாங்க வள்ளல் பெருமான். வன் பெரு நெருப்ப புழு சாப்பிடுமா? இந்த நெருப்பை புழு சாப்பிடுமா? வன் பெரு நெருப்பினை புழு பற்றுமோ? வானை ஒரு மான் சாவுமோ? பெரிய வரையை ஒரு ஈச்சிறையினால் துன்புற அசைக்குமோ? வச்சிரத்தூள் ஒரு துரும்பினால் துண்டமாகும். சூரியனை இருள் வந்து சூழுமோ? காற்றில் மழை தோயுமோ? பெய்யாத மழை பெருமழை பெய்ஞ்சாலும் காற்றை நினைக்க முடியுமா மழை? அதை போல அன்புடைய நின்னடியார் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் குடிமீதிலே அணியும் அவருக்கு அவலமுறுமோ காம வெகுளி உருமோ மோக அமலமுறுமோ என்றெல்லாம் சொல்லிவிட்டுவார். அந்த மாதிரி இதுக்கண் படினும் இழிவந்த செய்யார் அருமையான குரல். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் நான் இப்ப சொன்ன மாதிரி கம்பர் பாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அப்பர் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சரி, வள்ளல் பெருமான் பாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு துள்ளை துயரங்கள் வந்தாலும் சரி, இடிவந்த செயலை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் அந்த குரலுடைய பொருள். இதுக்கண் படினும் இடிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியம். அடுத்த பொருளை சொல்றாரு, எற்று என்று இறங்குவ செய்ய. அடுத்தவங்க பார்த்து தப்பு செஞ்சுட்டாயா, வழிவிட்டாயா, நழுவிட்டாயா
இத்தனை நாளா சேர்த்து வைத்த அவ்வளவு புகழையும் இந்த ஒரு செயல் கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கிவிட்டதையா என்று அடுத்தவன் சொல்றதில்லை, நீங்களே நினைச்சு மாற்ற எற்று என்று இறங்குவ செய்யற்க கீழ்த்தரமான காரியத்தை செய்து விட்டோம், எவ்வளவு மட்டமான காரியத்தை செய்து விட்டோம். மனம் கொண்ட யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதை போல போட்டுக் கொண்டு விட்டோமே என்று உன்னை பார்த்து நீயே நகைக்கக்கூடிய அளவிற்கு, நீயே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு இத்தனை நாள் சேர்த்த பெருமை இந்த சின்னஞ்சிறு செயலால் அற்பமாகிவிட்டது என்று நீயே வருத்தப்படக்கூடிய காரியத்தை செய்யவே செய்யாது. சொல்றது வள்ளுவர். முன்னால ஒருத்தர் அவன் கேட்கிறான், அவரை செஞ்சுக்கா செய்யாதேன்னு சொல்றீங்க, இப்பதான் நீங்க சொல்றீங்க. உங்களை சந்திக்காததுக்கு முன்னால நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தை நான் சிந்திக்காததுக்கு முன்னால தப்பு செஞ்சுட்டேன்னா நான் என்னங்க செய்யறது? மற்ற அந்த செய்யாத மறுபடியும் அதையே வேலையை செய்யாது. மற்ற அந்த செய்யாமை நன்று மற்ற அன்ன செய்யாத அந்த வார்த்தையை பாருங்க. வெண்பா இருகாலில் கல்லானை வெள்ளோலை கையால் கண்பார்த்த கையால் எழுதானை வெண்பாவி பெற்றாளே பெற்றாளே பிறநகைக்க பெற்றாளே பெற்று அவையார் பாடினாங்க. அந்த மாதிரி எற்று எவ்வளவு கீழ்த்தரமானது, எவ்வளவு மோசமானது என்று நீயே நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை செய்யாதே. அப்படி செஞ்சுட்டீங்கன்னா மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய. அடுத்த குரல் சொல்ற பழி மலைந்து எய்திய ஆக்கத்தில் சான்றோர் கழி நல்குறவே தலைவர். இந்த குறள் சுத்தமா 100க்கு 120 பங்கு இந்த வினை தூய்மையை பற்றி விளக்கக்கூடிய குறள். பழி மலைந்து எய்திய ஆக்கம். பழின்னா என்ன? அறிவேலர் வழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞானி என்ற குறளுக்கு விளக்கம் எழுத வந்த பரிமேலழகர் பாவத்தால் வந்த பிறன் பொருளை பகுத்து உண்ணின் அறம் பொருளுடையார் மேலும் பாவம் தன்மேலுமாக என்று வழியஞ்சுமாக வழியஞ்சி என்றார். மேலும் தம்பி பையில ஒரு 500 ரூபாய் செந்தில்குமார் பையில ஒரு 500 ரூபாய் பணம் வச்சிருக்கு. அதுக்கு தெரியாம நான் அதை எடுத்து 500 ரூபாய் ஆக்கி 5 பேருக்கு உதவி செய்யணும். இந்த 500 ரூபாய் பணத்தால நான் 500 ரூபாய் 5 பேருக்கு கொடுத்தேன். ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தேன், இல்லாதவர்கள்ட்ட சொன்னேன். நாடற்றவர், நனவற்றவர், நடையற்றவர், வீடற்றவர், விதியற்றவர், வீழ்வற்றவர், பாடற்றவர், பணியற்றவர், பாடுபட்டவர், கணவன் மாதிரி அந்த மாதிரி ஆளுகளுக்காக நான் கொடுத்தேன். இப்ப நான் காசு கொடுத்தேங்க, இதனால உண்டாவதுல புண்ணியம். அந்த புண்ணியம் யாருக்கு? சாப்பிட்டு சொல்லுவாங்க, கடல் தேங்காயை எடுத்து வயிறு பிள்ளையாருக்கு உடைச்சா பாவம் யாருக்கு, புண்ணியம் யாருக்கு? புண்ணியம்னு நினைச்சுக்கிட்டே செய்யறதே அவனுக்கு பாவம். அதான் சொல்றாரு வள்ளுவர் பரிமேலழகர், பாவத்தால் வந்த பிறன் பொருளை
பகுத்து உண்ணின் அறம் பொருளுடையார் மேலும். இது 500 ரூபாய் காண வச்சுட்டு தான் வீட்டுக்கு போயிடுச்சு. இது வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கும்போதே நான் எடுத்து 500 ரூபாய் கொடுத்த பாருங்க, அதனால விளைஞ்சது பாருங்க புண்ணியம். அந்த புண்ணியம் அது அக்கௌண்ட்ல ஏறும் கணக்கு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க 500 ரூபாய் தராந்தரமா செஞ்சிருக்கிறோம், நம்ம கணக்குல புண்ணியம் ஏறுங்க. பேசாம பாவம் செய்யும். இதுதான் பழியஞ்சிங்கிற சொல்லுக்கு விளக்கம் எழுத வந்த அறிஞர் சொல்லுவார். பாவத்தால் வந்த பிறன்பொருளை பகுத்து உண்ணி அறம் பொருளுடையார் மேலும் பாவம் தன்மேலுமாக நின்று பழியெஞ்சுமாக பழியெஞ்சும்னா எனக்கு வம்சம் இல்லாம போயிடும். பாவத்தால் வந்த பிறந்தொருளை பகுத்து உண்ணில் அறம் பொருளுடையார் மேலும் பாவம் தன்மேலுமாக என்று பழியெஞ்சி என்றார் என்று அறிஞர்கள் சொல்வதை போல பழி மலைந்து மலைதல் நாமும் மிளைதல் நாமும் சூடிக்கொள்ளுதல் அர்த்தம். கெட்ட பெயரை சூட்டிக்கொண்டு கெட்ட பெயரை சூடிக்கொண்டு அதன் காரணத்தால் கிடைத்த ஆக்கம் செல்வம். பழி மலைந்து எய்திய ஆக்கத்தில் இப்ப நீ மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறாய், ஆனால் கெட்ட காரியம் செய்து மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறாய். இது வள்ளுவர் சொல்றாரு. சான்றோர்கள் அடையக்கூடிய வறுமை இருக்கு பாருங்க, அதை காட்டிலும் கேவலமானது கீழ்த்தரமானது. உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது வறுமைதான். வள்ளுவர் கேட்பார் கேள்வி, இன்மையில் இன்னாதது யாது? வறுமையை காட்டிலும் கொடுமையானது எது? ஒரு கேள்வி, ஒரு பெரிய வினாவை கேட்டார். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க வறுமையை காட்டிலும் கொடியது ஒரு பசு கழுத்த இருக்குது, வறுமையை காட்டிலும் கொடியது ஒரு சிசுவை கொலை செய்யுது, வறுமையை காட்டிலும் கொடியது ஒரு தான தர்மம் செஞ்சுட்டு அழிக்கிறது. எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு வர்றாரு. வறுமையை காட்டிலும் கொடியது எது? சரி, எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு வினா கேட்டீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விடையெல்லாம் சொன்னாங்க, நீங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அந்த வினாவுக்கு என்னதாங்க விடை அப்படின்னு வள்ளுவரை கேட்குறாங்க. வள்ளுவர் என்ன சொல்றாருங்களா? வறுமையை காட்டிலும் கொடுமையானது எது என்று கேட்டால் வறுமையை காட்டிலும் கூடியது வறுமையே. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வாழ்நாள் ஈன்ற தாயாலும் பிறன்போல நோக்கப்படும் அறஞ்சாலா நல்குறவு. தர்ம தேவதைக்கே பொருட்களையாம் இவ்வளவு வறுமையா காணாங்க. அறஞ்சாலா நல்குறவு ஈன்ற தாயாலும் பிறன்போல நோக்கப்படும் சொல்ற மாதிரி அந்த நல்குறவுக்கு பிறந்த வறுமை, அந்த இல்லாமை, அந்த இல்லாமையை உடைய சான்றோர்கள் இருக்காங்களே, அவங்க செல்வத்தால என்னென்ன நன்மைகள் அடைய முடியுமோ அதுல ஒன்று கூட அடையாமல் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த நல்குறவே மேன்மையானது. இவன் பழி செய்து சம்பாதித்து கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை காட்டிலும் பழி மலைந்து எய்திய ஆக்கத்தில் சான்றோர் கழி நல்குறவே. நல்குறவு கூட இல்லைங்க, கழிங்கிற ஒரு சொல்ல போட்டுருக்காரு, அது உரிச்சொல். ஆங்கிலத்தில் வெறின்னு சொல்றோம்ல, கழி நல்குறவு. நல்குறவிலே அதிகமான நல்குறவே அது தலையானது. கடிவ கடிந்து
அடுத்த குரல் இயன்றாள் பசி காண்பானாயினும், இந்த குரலை பாருங்க. இயன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கிறேன். வள்ளுவர் பெருந்தகை ஈன்றாள் என்ற சொல்லை தன்னுடைய குரல்ல ஒரு 4 இடத்துல வச்சிருக்க. ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தர்மகனை சான்றோம் என கற்றார். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி. குடிகாரனுக்காக சொல்றார். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாய் பசிக்க பார்த்துக்கலாமா? நாம் எந்த குடலிலே கிடந்தோமோ, எந்த தாய் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்திப்பகலாய் சிவனை வந்தித்து சரிய சுமந்து நிற்க தாயார் தமக்கோ எரிய கடல் மூக்குவேன் என்று பட்னகசாமி சொன்னது மாதிரி அப்பேற்பட்ட தாய், அந்த தாயினுடைய பசியை போக்குவதற்காக சான்றோர்கள் பழிக்கக்கூடிய காரியத்தை, தூய்மை இல்லாத காரியத்தை, கேவலமான காரியத்தை செய்து தாயினுடைய பசியை போக்கலாமா அப்படின்னு கேட்டா, தாய் பசியாக வந்து போனாலும் போகணும். அதுக்காக சான்றோர்கள் பழிக்கக்கூடிய காரியத்தை செய்யாதே என்பதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த குறளினுடைய பொருள். இன்றாள் பசி காண்பான் ஆயினும், இன்றாள் பசியை யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அதனாலதான் சொன்னாரு, இன்றாள் பசி காண்பான் ஆயினும். அப்படி அப்பேற்பட்ட ஒரு கொடிய அரக்க சிந்தனை உடையவனாக இருந்தாலும் சரி, சான்றோர் பழிக்கக்கூடிய வினையை நாம் செய்யக்கூடாது. கடிந்து வராருக்கு அவை நாம் முடிந்தாலும் பிழைத்தது. சான்றோர்கள் மிக பெரியவர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதெல்லாம் நாமும் செய்யாம இருக்கும். ஆண்முலை அறுத்த அறநெல்லோர்க்கும் மானிடை மகளின் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வடுவாய் மருங்கில் கடுவாயுண்டு ஒருவர் செய்தி கொண்டோர்க்கும் நீதி இல்லைன அறம்பாடிற்றே ஆயிலை கடவுள்னா ஆலத்தூர் கிடார் புறநானூற்றில் பாடினாங்க. அந்த மாதிரி கடுமையான கொடுமையான செயல்கள் என்று சான்றோர்கள் எதையெல்லாம் பட்டியலிட்டு வகைப்படுத்தி தொகைப்படுத்தி முறைப்படுத்தி நீக்கி வைத்தார்களோ அவற்றை நாமும் நீக்கி வைக்க வேண்டும். நீங்க போய் புதுசா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அதை செய்யக்கூடாதுன்னு அவங்க முடிந்த வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி ஒதுக்கி வச்சாங்க. கடிந்த இது வேண்டாம், இது வெறுத்து ஒதுக்குங்கள், இது கூடவே கூடாது, இது தீயதிலெல்லாம் தீயது. பாட்டி சொன்னாங்க, தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயா சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே என்று அத்தனை பெரியவர்களும் ஆராய்ந்து தன்னுடைய வாழ்வில் பட்டு கெட்டு மலிந்து தெரிந்து இது வேண்டாம், இது செய்யக்கூடாது என்று எவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அவற்றையெல்லாம் நாமும் ஒதுக்கி வைக்க வேண்டுமே தவிர, அவர்கள் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்கள், நான் அதை செய்து முடித்து வெற்றியும் பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நீ பெற்ற வெற்றி உனக்கு பீழையை தரும், உனக்கு பிழையை தரும், உனக்கு அழிவை தரும். கடிந்து ஒரார்க்கு அவை முடிந்தாலும் அது முடியாது. இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க, அதை நீ செஞ்சு வெற்றி அடைவேன் அப்படின்னு நீ சொல்றது அது உன்னால வெற்றி அடையவே முடியாது. அப்படி வெற்றி அடைந்தாலும் உனக்கு கெட்ட பெயரைத்தான் உனக்கு தரும். இன்னொரு குறள் சொல்ற, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலும். அடுத்தவனை அழச் செய்து விட்டு, அடுத்தவனை நோக வைத்து விட்டு,
அடுத்தவனை இல்லாதவனாக ஆக்கிவிட்டு அவன் அவன் கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு அவனிடம் இருந்து நீ பறித்து கொண்டவை அத்தனையும் உன்னை அழ வைத்து விட்டு ஒரு நாள் பிரியும் என்பதை மறந்துவிடாது. அழ கொண்ட எல்லாம் அழப்போ, நீ அழ வைத்து உன்னை அழ வைத்து விட்டு அது போ. இப்போது நீ இருக்கக்கூடியதை இழந்தாலும் சரி, அது நல்ல காரியம் செய்வதற்காக நீ அதை இழந்திருந்தால் அதனுடைய பயன் உனக்கு பின்னால கிடைக்கும். அடுத்தவனை நோக செய்துவிட்டு நீ பெறக்கூடிய செல்வம் உன்னை அழ வைத்து விட்டு போகும். அது இல்லாம இப்போது உனக்கு வறுமை வந்தாலும் சரி, உன்னுடைய செல்வம் எல்லாம் போனாலும் சரி, பின்னால் அது உனக்கு நன்மையை தரும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் துப்பயக்கும் நற்பாலவே. சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல், பசுமண் களத்துள் நீர் பெய்து எரியேற்று. பச்சை மண்ணு இது தொல்காப்பியரே பயன்பட்டு. பச்சை மண்ணு பாத்திரத்துல, அதாவது சுத்த பாத்திரத்துல தண்ணி வச்சாதான் அது நிற்கும். பச்சை மண்ணால, பச்சை களிமண்ணில் பானை செஞ்சு அதுல தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா பானையையும் எடுத்துட்டு தண்ணியும் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தண்ணியும் கெட்டு போயிடும். அதை சேமித்து வைப்பதற்காக வாங்கிட்டு வந்த பானையும் பாருங்க, அதுவும் கெட்டு போயிடும். சலத்தால், சலம் என்றால் வஞ்சகத்தால், சலம் என்றால் சூழ்ச்சியால், சலம் என்றால் அடுத்தவனுக்கு சஞ்சலத்தை தந்துவிட்டு, சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல். தலையை ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொல்லிகள் கேட்டு சொல்லிட்டான். அந்த மாதிரி பொருள் சம்பாதிக்கணும், அடுத்தவனுக்கு தொல்லை செய்து விட்டு நம்ம சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச சொல்லுறத பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது உன்னால பத்திரமா வச்சிருக்கவே முடியாது. அது எப்படின்னா பச்சை மண்ணு பாத்திரத்துல தண்ணியை தேய்ச்சி வச்சது மாதிரி. அப்படி என்று சொல்லி பசுமண் களத்துள் நீர் பெய்து இரியற்று, தண்ணீரை ஊற்றி வச்சு பத்திரமாக பார்த்து கொண்டிருப்பதை போல ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த 10 குறட்பாக்களிலும் வள்ளுவர் பெருந்தகை தூய்மையான காரியத்தை செய்யுங்கள் என்பதற்கு பல வகையான உதாரணங்களை சொல்லி, பல வகையான நடப்புகளை சொல்லி, பல வகையான நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைத்து நன்மை விளையக்கூடிய காரியமாக இருக்க, நன்மை விளையக்கூடிய காரியத்தை, தூய்மையான காரியத்தை அபாகாரணத்தால நீ அதை செய்து உன்னையும் அமைச்சருக்கு சொல்லக்கூடிய, நான் சென்ற வகுப்பிலே சொன்னேன், ஔவையாரே ஒரு சோழ மன்னன் கேட்டானா, நான் அமைச்சரா யாரை வச்சுக்கலாம், நான் அமைச்சரா யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொன்னாங்களாம், நூலெறிலோ கோல் சாயும். அந்தனை பார்ப்பனனை உனக்கு அமைச்சராக வைத்துக் கொண்டால் உன்னுடைய அரசாட்சி, உன்னுடைய செங்கோல் கொடுங்கோலாக மாறுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த யோசனையெல்லாம் அவனுக்கு சொல்லியிருக்கான். அதனால அவன் வேண்டாம். நூல் எண்ணிலோ கோல் சாயும், நுண் தமரே வெஞ்சமரா, உன்னுடைய இனத்தை சேர்ந்த சத்திரியனை சேர்ந்து அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் இந்த நாற்பாலுக்குள்ள, அந்த நாற்பாலுக்கு மேற்பால் இருக்கிற அந்த மேற்பாலான அந்தனனை நீ வைத்துக் கொண்டால் உன்னுடைய செங்கோல் கீழ்பாலாவதற்கு தகுந்தார் போல யோசனையை சொல்லி தருவார். அதனால அவன் வேண்டாம். 2வது தடவையா இருக்கிற உன்னுடைய இனத்தை சேர்ந்தவனையே நீ அமைச்சராக வைத்துக் கொண்டால் அவன் அரசனாக இருக்கின்ற காரணத்தால் அவன் அடுத்த நாட்டினுடைய
மன்னன் மேல படையெடுத்து போய் அவனை வென்று அந்த நாட்டை தன்னுடைய நாட்டு மேல சேர்த்துட்டு நாட்டினுடைய எல்லையை பெருக்கணுங்கிறதுக்காக சராசர காலமும் போர்க்களத்திலேயே நின்று சண்டையிட்டு மக்களுடைய வழிபடத்தை எல்லாம் அதற்காக செலவு செய்து கொண்டிருப்பானே தவிர அவன் ஒழுங்காக ஆட்சி செய்வதற்கு உதவி செய்ய மாட்டான், உனக்கு உறுதுணையாக இருக்க மாட்டான். நுண் தவறே வெஞ்சமரா கோலனிலோ ஆங்கே குடிசாயும். மூன்றாவது வகையாக இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் லாப நஷ்ட கணக்கே பார்த்துட்டு மக்களுக்கு எவ்வளவு வரி போட்டாலும் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. பணத்தை கொண்டு வந்து கஜானாவை எப்படி உட்காந்து அப்படின்னே சொல்லி அவன் அதை மாதிரியே இருந்துருக்கான். கடைசியா இருக்கானே நாலாவான், அவனை வச்சுக்கிட்டீங்கன்னா மந்திரியும் ஆவான், வழிக்கு துணையாவான், அந்த அரசே அரசு. அப்படி என்று ஔவையார் நூலும் வேண்டாம், ஓயினமும் வேண்டாம், கோல்னா இப்போ சமன் செய்து சீர்தூக்கும் கோல்னு சொல்லுவாங்க, அந்த வணிகர்களும் வேண்டாம், கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வேளாளனை நீ அமைச்சராக வைத்துக் கொண்டார், அவன்தான் உனக்கு மந்திரியாகவும் இருப்பான், உனக்கு வழி துணையாகவும் இருப்பான் என்று ஔவையார் சொல்லி நாலாவதாக இருக்கக்கூடியவனை உனக்கு அமைச்சராக வைத்துக்கொள் என்று சொன்னதைப் போல இதில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களும் நல்ல துணை, நல்ல இனம், உனக்கு நல்ல வினை, இதெல்லாம் உன்னை நல்லது செய்வதாக இருக்கும். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் என்று என்றும் ஒரு உதவி எவ்வளவு வேணாலும் இருக்குமே, எந்த ஒரு உதவி வேணும் என்றும். ஒரு 4 நாளைக்கு இந்த கட்டத்தை நிறுத்திருந்தாங்க, 5ஆவது நாள் சில பேர் குடிக்கிறதை நிறுத்திட்டேன். எவ்வளவு நாளா இல்லை தீயதுன்னு நினைச்சு நிறுத்தினா தான் பரவாயில்ல, கையில காசு இல்லைங்கிறதுக்காக நிறுத்திட்டானா அவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு கொடுத்துருவான். அந்த மாதிரி அந்த தீய செயலை ஏதோ சில நாள் ஒதுக்கி வைத்திருந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, என்றும் வருவதல் வேண்டும். புகழொரு நன்றி பயவாதினை ஓதல் வேண்டும், ஒளிமாடும் செய்வினை. வார்த்தை சொல்றது, ஒளி மாடும் செய்வினை ஓதல் வேண்டும், ஆளும் என்னும் அவர் இடுக்கண் படிவும் எரிவந்த செய்யார் அடுக்கற்ற காட்சியவர் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று இன்றாள் பசிக அன்பானாயிரும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பழி மலைந்து எய்திய ஆக்கத்தை காட்டிலும் நீ வறுமையாளனாகவே இருந்து காலமெல்லாம் வறுமை பிடிப்பட்டு நீ அழிந்து ஒழியலாம், அதற்காக பழி செய்து பணக்காரனாக ஆகிவிட வேண்டும் என்று கடிந்தோரார் பெரியவர்களும் சான்றோர்களும் மூத்தவர்களும் அறிவாளிகளுயும் எவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் கண்மூடித்தனமாக நீயும் நீக்கிவிட வேண்டியதை தவிர நான் செய்து புகழ் பெறுவேன் என்று நீ அதில் இறங்குவது அந்த காரியம் உனக்கு வெற்றியை தந்தாலும் நீ கெட்டவனாக ஆகிவிடுவாய் என்று அந்த பொறுப்பாக இருக்கிறார். இடத்தொல்லையெல்லாம் அகப்போம் இடத்திலும் சிற்பயற்றும் நட்பார்கள். அடுத்தவனை அழ வைத்து விட்டு அண்ணாசம் பாட்டுகிறார், அடுத்தவன் வாழ்வை எடுத்தவன் ஒரு நாள் அடுத்த பின்னமாட்டான், அவனது கணக்கை 5 வகை போட்டு படைத்தவன் விடமாட்டான், நரி ஒன்று சிரிக்கின்றது நினைத்தது நடக்குது. நரி ஒன்று சிரிச்சான், அப்ப நினைச்சதெல்லாம் நடக்குது, நடப்பது போல தெரியவே தவிர நடக்காது.
அடுத்தவன் வாழ்வை கெடுத்தவன் ஒரு நாள் படுத்தபின் எடமாட்டான். அவனது கணக்கை ஐம்பகை போட்டு படைத்தவன் விடமாட்டான். அவன் கணக்கில் வரவு செலவு எது கூட படுத்து அப்படிங்கிற கணக்கெல்லாம் பார்த்து அதற்கு தகுந்த பலனை தராமல் உன்னை விடமாட்டார் என்று சொன்னதை போல அழக்கொண்டையெல்லாம் அழப்போம் இழப்பினும் துப்பயற்றும் நட்பாது. இப்போது இழந்தாலும் இப்போது நம் கையை விட்டு போனாலும் சரி, அது நல்ல காரியத்துக்காக நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நன்மையை தரும் என்று சொல்கிறார். அடுத்தவனை கெடுத்து அடுத்தவர் செல்வத்தை கவர்ந்து நாம் பத்திரமாக வைத்திருக்கிறோம் என்று எண்ணி நீ அதை பத்திரப்படுத்தி வைத்து இருப்பது அந்த இதை போன்றதுன்னா பச்சை பாத்திரத்தில் தண்ணியை தேக்கி வச்சது மாதிரி தண்ணியும் கெட்டு போயிடும், அந்த பாத்திரத்தையும் கெட்டு. முன்னால இருந்த கருமையாளனாக இருந்த போது நீ செம்மையாக உள்ளவனாக இருந்தால் நீ தேடி வைத்திருக்கிற அந்த புகழையும் நீ இந்த மாதிரி செய்த சிறு செயலால உனக்கு இருந்த புகழையும் அது இல்லாதவனாக ஆக்கிவிடும் என்பதுதான் அந்த கடைசி அதனுடைய பொருள். எனவேதான் இந்த 10 குறட்பாக்களும் நம்முடைய வினையினுடைய தூய்மையை பற்றி, மன்னனுடைய தூய்மையை பற்றி, மன்னனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவனுடைய தன்மையை பற்றி, அவனுடைய இதயத்திலே அவன் என்னென்ன எண்ணியிருக்கிறார் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்த வரக்கூடிய அதிகாரங்கள் வினை திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, வினை செயல் வகை என்று ஒரு இருக்கும். அந்த 3 அதிகாரத்தையும் ஒன்றா போட்டு ஒரே தலைப்புல வினை அப்படின்னு சொல்லி பேசலாம். அப்படி ஒரே ஒரு கஷ்டம், ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் வைத்து அந்த குறட்பாவுடைய பொருளை கொஞ்சம் தெளிவாகவே சொல்ல வண்ணம் ஏற்பாடு செய்த திருக்குறள் தேர்தலுக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் இவ்வளவு பொறுமையாக இருந்து இந்த வினை தூய்மை அதிகாரத்தினுடைய பொருளை உள்வாங்கிக் கொண்ட சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, தாம் இன்புறுவது உலகின் உலகத்திற்கு தாம் உருவத்தை சொல்றேன். கரும்பு திங்கிறதுக்கு கூலியார். நான் கரும்பு திங்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து எனக்கு கூலி கொடுத்துருக்கிறார்கள். ஐயா அவர்கள் எல்லாம் வந்து இந்த சிறப்பான விழாவில் பங்கு பெற்று என்னை பாராட்டி உங்களில் ஒருவனாக நான் இந்த எனக்கு போட்ட அந்த பதக்கத்தையும் 5 லட்சம் ரூபாய் காசு அதை இன்னும் வங்கியில் போடாமல் இப்போதான் மற்றபடி அது அத்தனையும் 18ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்க்க கேட்க படித்த பிள்ளைங்க அத்தனையும் கூப்பிட்டு இந்த பழகத்துக்கு சொன்னேன், அதை பழகத்துல சொன்னேன். இந்த காசு ஓலை இருக்கு பாருங்க, அதை எல்லாரும் தொடுத்த கையால் அப்படின்னு சொன்னேன். இந்த பதக்கம் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் நீங்கள் போட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் போட்டு மாற்றிக்கிட்டு கடைசியில் எடுக்க கொடுத்துருக்கோம் அப்படி என்று சொல்லி, ஏன்னா இவையெல்லாம் எனக்கு இல்லை. என்ன ஒரு முறை ஒருத்தர் பேட்டி கேட்டேன், ஏனையா 1958 நாட்டார் தங்க பதக்கம் நான் பெற்றார். அதை தேப்பூர் மீனாட்சி இருந்ததால என் சட்டையில் வச்சுருக்காரு. அதுவும் வச்சுருக்கேன். இந்த பதக்கம் வச்சுருக்கேன். அதை அரை பவுன், இது 1 பவுன் பாருங்க. 58 அது ஒரு 42 வருஷத்துல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 22 64 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுப்பாரு. ஆய கலைகள் 64ஐயும் ஏய உலகின் எண்ணமை தூய உருப்பொழிந்து போடுவார் உள்ளத்தில் உள்ள இருப்பொழிந்து வாராது போல ஒரு 64 ஆண்டுகள் கழித்து எனக்கு இந்த தங்கப்படம். அப்போ
கேட்டேன் இந்த விருதுக்கெல்லாம் விண்ணப்பம் போடுறதுலாம் நான் போடுறது ஏன் அப்படின்னா எனக்கு யார் விருது தரணும், எனக்கு யார் விருது தரணும்னா என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க என்கிட்ட படித்த பிள்ளைங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவோட சொல்லுதில்ல, எனக்கு ஒரு ஆசிரியர் தமிழ்நாட்டு நல்லா பேசுகிறார், நல்லா பேசுகிறாங்க ஏதாவது ஒரு சொல்லி அந்த மாதிரி பலன் பெற்றவர்கள் என்னை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள் நம்பாட்சியில் கீழே கூட நான் எழுதினேன், என்னிடம் கற்றவர்களும் என்னுடன் கற்றவர்களும் தமிழக அரசு கேட்டிருக்கக்கூடிய அந்த விருதுக்கு விண்ணப்பம் போடுங்கள் என்று விண்ணப்பம் செய்து கொண்டதனால் நான் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கலானே அப்படின்னு ஒரு வரியை கீழே எழுதி அரசு எனக்கு எல்லாத்தையும் காட்டணும்னா எனக்கு கிடைத்த இந்த பெருமையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறவங்க மிக அதிகமாக இருக்காங்க. அவங்கள கண்டு நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லி என்னுடைய நன்மையை அடுத்த திங்கள் நீங்கள் வாங்க. இல்லை அவருக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும்.